உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வரும் பாஜகவினர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறவாழி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மனு தர்மம் நூலை தடை செய்வது குறித்து பொதுவெளியில் விவாதிக்க தயார் என்று எழுச்சி தமிழர் சவால் விடுத்ததை கருத்தியல் ரீதியாக பதிலளிக்க முடியாத பாஜகவினர் ஈரோடு சென்ற எழுச்சி தமிழருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்நிலையில் எழுச்சி தமிழரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சங் பரிவார் கும்பலை கண்டித்து அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் கோவை, ராமநாதபுரம், திருச்சி சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் கோவை குமணன் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாஜகவினருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் விடுதலை அன்பன் மற்றும் கோட்டை, சேது, தளபதி, சஃபிக், பாலகிருஷ்ணன், கோவை ராசா, கோவை பொன்னரசன், ஸ்டீபன் சுந்தர், ஆட்டோ இப்ராஹிம், சிங்கை கண்ணன், குயின்ஸ் மனோகரன், சிட்கோ மூர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை குமணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முற்போக்கு மாணவர் கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், தமிழின தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு இல்ல நிகழ்ச்சிக்காக ஈரோடு மாவட்டத்துக்கு வருகை இருந்திருக்கிறார். அவருடைய வாகனத்தை வழிமறித்து தமிழினத்துக்கு விரோதமாக செயல்படும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மக்கள் விரோத செயலில் ஈடுபட்ட நபர்கள் தலைவருடைய வாகனத்தை வழிமறித்து தாக்கியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய செயல். இந்த செயலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதுபோன்ற செயலை தொடர்ந்து சனாதனவாதிகள் செய்து வருவார்களே ஆனால் தமிழகத்தை விட்டு அம்பேத்கரின் வாரிசுகள், பெரியாரின் பேரப்பிள்ளைகள் பிறந்த இந்த மண்ணிலே தமிழகத்தை விட்டு விரட்டி அடிப்போம். சனாதன கும்பலுடைய அட்டகாசத்தை அடித்து சிறுத்தைகள் துவைப்போம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். மனு தர்ம நூலை தடை செய்வது குறித்து பொதுவெளியில் விவாதிக்க தயார் என்று எழுச்சி தமிழர் சவால் விடுத்ததை கருத்தியல் ரீதியாக பதிலளிக்க முடியாத மதவாத பாஜகவினர் ஈரோடு சென்ற எழுச்சி தமிழருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்நிலையில் எழுச்சி தமிழரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சங் பரிவார் கும்பலை கண்டித்தும் பாஜகவினர் மீது சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்துதல், தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரியும் ஈரோட்டில் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுத்தை வெள்ளுவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் ஜாஃபர் அலி, மாநகர செயலாளர் அஜ்மத் கான், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஃபைஜுல் அகமது, கோபி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் திருமா பூபதி ராஜா, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மேற்கு வட்ட செயலாளர் சிறுத்தை சித்ரா, மேற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் சண்முகம், மாவட்ட பொருளாளர் விஜயபாலன், பெருந்துறை ஒன்றிய செயலாளர் மணல் முரளி, ஈரோடு ஒன்றிய செயலாளர் சரண் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பியதோடு ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தனர். இன்று காலை 11 மணி அளவில் ஈரோடு மாவட்டத்திற்கு சித்தோடு அருகிலே உள்ள டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களுடைய இல்ல விசேஷத்திற்கு எங்களுடைய எழுச்சி தமிழர் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை தந்தார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த 10-15 பேருக்கு மேல் அங்கே கூடி கருப்பு கொடி காட்டினார்கள். ஜனநாயக நாட்டிலே அனைவருமே எதிர்ப்பு தெரிவிக்க அல்லது கண்டனத்தை பதிவு செய்ய உரிமையுண்டு. ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் என்ற பெயரிலே நிகழ்ச்சி நடக்கிற இடத்திலே வன்முறையை தூண்ட வேண்டும், கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு அவர்கள் அங்கே வந்து திட்டமிட்டு கலவரத்தை தூண்ட நினைத்தார்கள்.
ஆகவே எங்களுடைய தலைவர் அமைதியான முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு கூட தெரியாமல் காவல்துறைக்கு மட்டுமே இந்த தகவல் தெரியும். காவல்துறைக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் பாஜக காரர்களுக்கு தெரிவதற்கு ஏதோ ஒரு உயர் அதிகாரி, காவல்துறையை சார்ந்த உயர் அதிகாரி அவர்கள் தூண்டிவிட்டு ஒரு கலவரத்தை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள். இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அங்கே கோஷமிடுகிறோம் என்ற பெயரிலே ஆபாச வார்த்தைகளால் சாதியை சொல்லி இழிவாக பேசி திட்டி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். பாஜக திட்டமிட்டு மத கலவரத்தை, சாதி கலவரத்தை தூண்ட திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஆகவே ஜனநாயக சக்திகள் நாம் ஒன்று திரள வேண்டும். ஆகவே நாங்கள் அறவழியிலே எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவுரையிலே அறவழியிலே அமைதியாக விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலே முறையிட வந்திருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து தரக்குறைவாகவும் சாதிய உள்நோக்கத்தோடு சமூக வலைதளங்களிலும் பொதுவெளிகளிலும் அவதூறு பரப்பி வரும் பாஜகவை சேர்ந்த கல்யாணராமன், நடிகை குஷ்பு, காயத்ரி, ரகுராம் மற்றும் ஹரி நாடர் உள்ளிட்டோர் சங் பரிவார் அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுக்கோட்டையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புகார் மனு அளித்தனர். மனு தர்மம் என்னும் சனாதன நூலை தடை செய்வது குறித்து பொதுவெளியில் விவாதிக்க தயார் என்று எழுச்சி தமிழர் சவால் விடுத்ததை கருத்தியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத மதவாத பாஜகவினர் ஈரோடு சென்ற எழுச்சி தமிழருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்நிலையில் எழுச்சி தமிழரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சங் பரிவார் கும்பலை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் கடைவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் கட்சி நிர்வாகிகள் ரஞ்சித், அன்புராஜ், சுந்தர், இளவெளியமான், விஷ்ணு, பாபு, சிவக்குமார், ரகுராஜ், பார்த்திபன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மாத்தூர் கிராமத்தில் அரசன் என்பவரை அதே கிராமத்தைச் சேர்ந்த சாதி வெறியர்கள் தாக்கியதை கண்டித்தும் தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பத்ராசலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பு ஜோதி மீது பொய் வழக்கு போடப்பட்டதை கண்டித்தும் மங்கலம்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருத்தாச்சலம் ஒன்றிய செயலாளர் சுப்பு ஜோதி தலைமையில் நடைபெற்ற இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் திருமாறன், விருத்தாச்சலம் தொகுதி செயலாளர் 5000, விருத்தாச்சலம் நகர செயலாளர் முருகன், ஊடக மையம் மாநில துணை செயலாளர் ராஜ்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் குரு, காட்டுப்பரூர் கண்ணன், ஒன்றிய நிர்வாகி சந்திரகாந்த், அப்பு, விருத்தாச்சலம் நகர ஒருங்கிணைப்பாளர் அருள், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ரவி, மங்கலம்பேட்டை நகர செயலாளர் அம்பேத், வழக்கறிஞர்கள் காந்தி, தன்ராஜ், விருத்தாச்சலம் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் ராஜேந்திரப்பட்டினம், ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ், ஒன்றிய நிர்வாகி ஐயாதுரை, பூந்தோட்டம் தனசேகர், கள்ளக்குறிச்சி மாவட்ட துணை செயலாளர் சேந்தநாடு அருவிக்கரசு, உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் சேரன், ஒன்றிய செயலாளர் ரமேஷ், துணை செயலாளர் குமார், முன்னாள் நகர அமைப்பாளர் சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி புகார் அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஒன்றியத்துக்குள்பட்ட மாத்தூர் என்கிற கிராமத்தில் 23ஆம் தேதி இரவு 7 மணிக்கு அரசன் என்பவர் தன்னுடைய வயலுக்கு நீர் பாய்ச்சி சென்றிருக்கிறார். அவர் சென்றபோது அதே ஊரை சேர்ந்த வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த அருண், விஜயன், முருகன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து அந்த அரசனை வழிமறித்து தாக்கி உருட்டுக்கட்டையாலும் கம்பியாலும் மண்வெட்டியாலும் அடித்ததில் அவர் மண்டை உடைந்து ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இப்போது இங்கேயும் இருக்கிறார். இப்படிப்பட்ட கொடுமையை கண்டித்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த அரசன் புகார் மனு மங்கலம்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. SC/ST வழக்கு முறையாக போட்டிருக்காங்க. இன்னும் அக்யூஸ்டை கைது பண்ணல. அதை கைது செய்வதற்கும் அந்த எஃப்ஐஆரை போட சொன்ன எங்களுடைய ஒன்றிய செயலாளர் மீது காவல்துறை அவர்கள் ஒரு பொய் புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணை வைத்து பொய் புகார் கொடுத்திருக்கிறார்கள்.
அந்த பொய் புகாரின் மீது மங்களம்பேட்டை காவல் நிலையத்தில் சுப்புசோதி ஒன்றிய செயலாளர் மீது மற்றும் 19 மீது வழக்கு பதிவு செய்ததாக தகவல் வருகிறது. அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனு தர்மம் எனும் சனாதன நூலை தடை செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கடந்த 24ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், பெண்களை இழிவுபடுத்தும் மனு தர்மம் நூலை தடை செய்வது குறித்து பொதுவெளியில் விவாதிக்க தயார் என்று சவால் விடுத்திருந்தார். இந்நிலையில் அவரது சவாலுக்கு கருத்தியல் ரீதியாக பதிலளிக்க முடியாத மதவாத சக்திகள் பாஜகவினர் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஒருதலை பட்சமாக செயல்படும் காவல்துறையினர் சிதம்பரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறுவழி, சிதம்பரம் தொகுதி பொறுப்பாளர் செல்லப்பன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். மனுதர்ம நூலை தடை செய்வது குறித்து பொதுவெளியில் விவாதிக்க தயார் என்று எழுச்சி தமிழர் சவால் விடுத்ததை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத மதவாத பாஜகவினர் ஈரோடு சென்ற எழுச்சி தமிழருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்நிலையில் எழுச்சி தமிழரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சங் பரிவார் கும்பலை கண்டித்தும் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் கரூர் தாலுகா அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் நகர செயலாளர் பாலசிங்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன், மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் ராமச்சந்திரன், முன்னாள் இளைஞர்கள் பாசறை செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி, மகளிர் அணி செயலாளர் ராஜேஸ்வரர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சங் பரிவார் கும்பலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மனுதர்ம நூலை தடை செய்வது குறித்து பொதுவெளியில் விவாதிக்க தயார் என்று எழுச்சி தமிழர் சவால் விடுத்ததை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத மதவாத பாஜகவினர் ஈரோடு சென்ற எழுச்சி தமிழருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனை கண்டித்து காவி கும்பலை கைது செய்ய கோரி மதுரை மாவட்டம் ஊமச்சிக்குளத்தில் விடுதலை சிறுத்தைகள் மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மனு தர்மம் எனும் சனாதன நூலை தடை செய்வது குறித்து பொதுவெளியில் விவாதிக்க தயார் என்று எழுச்சி தமிழர் சவால் விடுத்ததை கருத்தியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத மதவாத பாஜகவினர் ஈரோடு சென்ற எழுச்சி தமிழருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் எழுச்சி தமிழருக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவோணு ஒன்றிய செயலாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மனு அளிக்க வந்தனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்களை இழிவுபடுத்தும் மனுதர்ம நூலை தடை செய்ய வலியுறுத்தியும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கை திரும்ப பெற கோரியும் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் சிவனேசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சிற்றரசு, ஆசிரியர் கூட்டமைப்பு ராக ராமு, ஒன்றிய துணை தொகுதி கழக செயலாளர் புலவர் சந்திரசேகரன், விவசாய பாதுகாப்பு சங்க செயலாளர் நாகப்பன், செயலாளர் ரமேஷ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய செயலாளர் செந்தல், உழவன் பாலமுருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மனுதர்ம நூலை தடை செய்வது குறித்து பொதுவெளியில் விவாதிக்க தயார் என்று எழுச்சி தமிழர் சவால் விடுத்ததை கருத்தியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத பாஜகவினர் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூரில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் சித்தார்த் மற்றும் மாநில நிர்வாகி தளபதி சுந்தர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தடுத்ததால் போலீசாருக்கும் விசிக கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனுதர்மம் என்னும் சனாதன நூலை தடை செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மீது பொய் வழக்கை பதிவு செய்த தமிழக காவல்துறையை கண்டித்தும் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் நியூட்டன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஜெயமூர்த்தி, விடுதலை ஆறுமுகம், தனசேகர், நாயகன், சவுந்தலா, கோபி, அருண், ஷாஜகான், சாபுதீன், விளர்மதி, ராஜீவ்காந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மதவாத பாஜகவினரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். காலம் காலமாக பெண்களை இழிவுபடுத்தும் மனுதர்மம் என்னும் சனாதன நூலை தடை செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மீது பொய் வழக்கு பதிவு செய்த தமிழக காவல்துறையை கண்டித்தும் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆவடி தொகுதி செயலாளர் ஆதவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆவடி தொகுதி துணை செயலாளர் ஷாஜி, செயலாளர் சித்திக் அலி, நகர ஒருங்கிணைப்பாளர் காத்தவராயன், மண்டல செயலாளர் கௌதம், கோபு, பாராளுமன்ற தொகுதி செயலாளர் கதிர் நிலவன், மாநில துணை செயலாளர் திராவிடமணி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் மகாதேவன் மற்றும் தோழமை கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மனு நூலை தடை செய்ய கோரி முழக்கங்களை எழுப்பினர். மனு தர்மத்திற்கும் மனித தர்மத்திற்கும் சம்பந்தமில்லை என ஆரிய மாயை அடித்து விரட்ட வந்த சூரியப்பூ தந்தை பெரியார் அவர்கள் பேசிய கருத்துக்களை ஒரு 45 நிமிட காணொளியிலே எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் பேசியதை திரித்து இன்றைக்கு பிஜேபி சர்க்கார் இன்றைக்கு ஒரு பொய் வழக்கினை இன்றைக்கு போட்டிருக்கிறது. ஆகவே அது இமாலய மடத்தனம் என்பதை எடுத்து கூறுகின்ற வகையிலே, இடித்து கூறுகின்ற வகையிலே தொல் திருமா அவர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்கினை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். இது போன்ற திரிவுவாதங்களை செய்பவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கே மதத்தின் பெயரால் கலவரங்களை உருவாக்கி அதன் காரணமாக ஓட்டு அரசியலை வென்றெடுக்கலாம் என்று பிஜேபி ஒரு வியூகம் வகுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு தொல் திருமா அவர்கள் மீது, எழுச்சி தமிழர் மீது ஒரு வழக்கினை, பொய் வழக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள். எடுத்தவன் கைத்தடியாக, ஏந்தியவன் கை திருவோடாக, இழுத்தவன் கிழித்த கந்தையாக இன்றைக்கு மாநில சர்க்கார் மாறிக்கொண்டிருப்பது என்பதை கண்டித்து ஆவடி மாநகராட்சிக்கு அருகிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நம்முடைய அருமை தோழர் வழக்கறிஞர் ஆதவனுடைய தலைமையிலே அனைத்து இயக்கங்களுடைய நகர செயலாளர்கள், நகர நிர்வாகிகள் இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியுடைய நோக்கம் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும், வேண்டுமென்ற திரிவுவாதம் செய்கின்ற இந்த மதவாத பிஜேபி நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்ட ஒருங்கிணைப்பின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் RSS கும்பலை கண்டித்தும் எழுச்சி தமிழரை மிரட்டும் விதமாக பேசிய பாஜக தலைவர் எல் முருகனை கைது செய்ய வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி மத்திய மாவட்ட செயலாளர் செங்கைரா தமிழரசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் புகார் மனு அளித்தனர். அப்போது செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி செயலாளர் தெனவன் மற்றும் ராஜ்குமார், குமரேசன், தியாகராஜன், வேதகிரி, ஒரக்கடம், ராமச்சந்திரன், திராவிட முரளி, காஞ்சனா, மாலதி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் பாஜக RSS கும்பலை கண்டித்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த கிழக்கு மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாவட்ட பொருளாளர் அவினாசி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுடர்வளவன், தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சந்திரசேகர், வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் கண்மணி ராமச்சந்திரன், மாவட்ட ஊடக மையம் அமைப்பாளர் புலி ஈழம் உதயா, மகளிரணி ராஜேஸ்வரி, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பேரறிவாளன், தொகுதி துணை செயலாளர் கந்தசாமி, கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் அறிவழகன், தாந்தோணி ஒன்றிய செயலாளர்கள் பிரபு, ஜெயபால், கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன், தோகைமலை ஒன்றிய செயலாளர்கள் ராஜ்குமார், பிச்சைமுத்து, குளித்தலை ஒன்றிய செயலாளர் மாயவன், நகர செயலாளர் பிரகாஷ் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அவதூறு பரப்பும் வகையிலும் அவருடைய நற்பெயரை கெடுக்கும் வகையிலும்
அரசியல் அதிகாரத்தை பெறும் வகையில் அவருடைய செயல்பாட்டை முடக்கும் வகையிலும் தொடர்ந்து அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் தலைவர் அவர்கள் பேசிய முறையான பேச்சை திரித்து அதை புகாராக பதிவு செய்து அவர்களுடைய நற்பெயரை கெடுக்கின்ற வகையில் புகார் அளித்திருக்கிறார். அந்த தவறான நபர் மீது, தகுதியற்ற நபர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க கரூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. மனுவிற்கு தகுந்த விசாரணை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கரூர் மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக் வருகிறோம். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் தலைவரின் வழிகாட்டுதல் படி அடுத்த புதிய மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் பாஜக RSS கும்பலை கண்டித்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் எழுச்சி தமிழர் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை திரும்பப் பெற கோரியும் மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மனு அளிக்க சென்றனர். அப்போது அங்கு வந்த பாஜகவினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அனைவரையும் கைது செய்தனர். மனு தர்ம நூலை தடை செய்வது குறித்து பொதுவெளியில் விவாதிக்க தயார் என்று எழுச்சி தமிழர் சவால் விடுத்ததை கருத்தியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத மதவாத பாஜகவினர் ஈரோடு சென்ற எழுச்சி தமிழருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சங் பரிவார் கும்பலை கண்டித்து நெல்லை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்ட செய்தி தொடர்பாளர் முத்துவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் RSS கும்பலை கண்டித்தும் எழுச்சி தமிழருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் பாஜக வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் 5000, வழக்கறிஞர் அணி காந்தி நகர செயலாளர் முருகன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை செயலாளர் மருதகன், நகர பொருளாளர் மேட்டுக்காலனி முருகன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ரவி, நகர நிர்வாகி பூந்தோட்டம் தனசேகர், மேட்டுக்காலனி வீரமணி, தொகுதி துணை செயலாளர் தலித் ஏழுமலை, தொகுதி செயலாளர் அகிலன், ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு, ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மீது தொடர்ந்து பாஜக மதவெறி கும்பல் பொய்யான பிரச்சாரத்தை பரப்புவதோடு இல்லாமல் வழக்கறிஞர் அஸ்வத்தம்மன் என்பவர் பிஜேபி சார்ந்தவர். அவர் பொய்ப்புகார் அளித்ததன் அடிப்படையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் சார்பாக விருத்தாசலம் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் அணி சார்பாக வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் காந்தி அவர்கள் தலைமையில் ஒரு புகாரும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி செயலாளரான என்னுடைய தலைமையில் ஒரு புகாரும் மற்றும் இந்த காவல் நிலையத்தில் 2 புகார்கள் அளிக்கப்பட்டன. இதை வழக்காக பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நாளை இடஒதுக்கீடை அமல்படுத்த கோரி விருத்தாசலம் பாலக்கரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் தலைமை போக்குவரத்து பணிமனை எதிரே போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பாக போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வலியுறுத்தியும் அனைத்து கழக பேருந்துகளையும் காப்பீடு செய்ய வலியுறுத்தியும் மனு தர்ம நூலை தடை செய்ய கோரியும் எழுச்சி தமிழர் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை திரும்பப் பெற கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர் ஆகிய மண்டல தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் தவமணி, பிரகாசம், பாஸ்கர், வேல்முருகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தொழிலாளர் பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, விசிக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஆற்றலரசு,
பேரவை பொருளாளர் மாதப்பன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தமிழேந்தி, நகர செயலாளர் சரவணன், தொகுதி துணை செயலாளர் பெரியார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்வில் விழுப்புரம் மண்டல நிர்வாகிகள் அன்பழகன், பன்னீர்செல்வம், சீனிவாசன், கடலூர் மண்டல நிர்வாகிகள் வீரமுத்து, சங்கர், ரவிச்சந்திரன், காஞ்சிபுரம் மண்டல நிர்வாகிகள் பாஸ்கர், ஜனார்த்தனம், வேலூர் மண்டல நிர்வாகிகள் சுரேஷ், பிரகாசம், விநாயகமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பேரவையின் சார்பாக தமிழக அரசை வலியுறுத்துகின்ற வகையில் போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்ற எழுச்சி தமிழரின் வாயிலாக பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலம் காலமாய் பெண்களை இழிவுபடுத்தும் மனு தர்மம் எனும் சனாதன நூலை தடை செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மீது பொய் வழக்கு பதிவு செய்த தமிழக காவல்துறையை கண்டித்தும் பொய் வழக்குகளை திரும்பப் பெற கோரியும் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 100க்கும் மேற்பட்ட விசிகாவினர் திரண்டு ஆத்தூர் நகர காவல் நிலையங்களில் 15 புகார் மனுக்களும், ஊரக காவல் நிலையங்களில் 12 புகார் மனுக்களும் வழங்கினர். இந்நிகழ்வில் கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாராயணன், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற துணை செயலாளர் கருப்பையா, கிங்கவலி சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன், ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் ராஜீவ்காந்தி, தலைவாசல் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, காண்டியப்பன், சக்திவேல் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எங்கள் பாசமிகு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை அவதூறாக பொய் பிரச்சாரம் பண்ணிய பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் அவர்களையும், மாநில செயலாளர் அஸ்வவர்த்தமன் அவர்களையும், கல்யாணராமன் அவர்களையும் வன்மையாக கண்டிக்கிறோம். பிஜேபி அவர்கள் மதவாத தூண்டுதலை உண்டு பண்ணி இங்கே அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஆத்தூர் காவல் நிலையத்தில் இன்று சேலம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் அனைவரும் சேர்ந்து புகார் மனு அளித்துள்ளோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் பாஜக கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலர் அஸ்வத்தாமன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் கடலூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகவேந்தன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வழக்கறிஞர் ஆற்றங்கரை சுதாகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் மதவாத RSS சனாதன கும்பல்களை கண்டித்தும் குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் குரு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் இளையராஜா, சிவசக்தி, சேலம் மாவட்ட மேலிட பொறுப்பாளரும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளருமான ப. தாமிரசெல்வன், மண்டல செயலாளர் திருமாறன், மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். தொகுதி செயலாளர் ஜெயக்குமார், மாநில துணை செயலாளர்கள் ஜான்சன், பாஸ்கர், சுந்தர், ஒன்றிய துணை செயலாளர்கள் ஜானகிராமன், பார்த்திபன், சிறுத்தை சேகர், நகர பொருளாளர் சரவணன், நகர செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விசிக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து அவதூறு பரப்பி வரும் பாஜக வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் அஸ்வத்தாமன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய கோரி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினி விளவன், ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன், சட்டமன்ற தொகுதி செயலாளர் முத்தரசன், நகர செயலாளர் மணவாளன், தொகுதி துணை செயலாளர் போர்க்கொடி ஏந்தி, இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை அமைப்பாளர் வாஞ்சிநாதன், ஒன்றிய செயலாளர் பூமிநாதன், மாநில விவசாய அணி திருவளவன், மாணவரணி அமைப்பாளர் செல்லத்துறை, வழக்கறிஞர் பிரிவு சேர்ந்த ஜெயக்குமார், இனியன், கருப்பசாமி, வாய்க்கால் சாமி, இளையதுறை, கிளிவிளவன், கணேசன், கார்கி, அன்பழகன், ஆனந்த், முத்துக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பாஜக கட்சிக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். விசிக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளவன் மீது அவதூறு பரப்புவதும் சனாதன கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் முன்பு விசிக கட்சியின் மாநில செயலாளர் வீர செங்கோடன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் அலுவலர் ராஜேந்திரனிடம் 150 மனுக்கள் கொடுக்கப்பட்டது.
இதில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மன்னார் மன்னன், மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணகுமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள் வழக்கறிஞர் ஸ்டாலின், மாநில துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் அண்ணாதுரை, வழக்கறிஞர் சீனிவாசராவ், பேராசிரியர் தமிழ்குமரன், வேப்பூர் ஒன்றிய துணை பெருந்தலைவர் திருமதி ராணி வரதராஜன், வேப்பந்தட்டை பிள்ளங்குளம் ஒன்றிய குழு உறுப்பினர் ராணி இடிமுழக்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியாளர் சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் பாதுகாப்பு வழங்க சொல்லியும், ஏன் எதற்காக இந்த பாதுகாப்பு வழங்க கேட்டுக்கிறோம் என்று சொன்னால், அண்மையிலே மனு தர்மத்தில் உள்ள பெண்களை இழிவுபடுத்துகிற செயல் பதிவு இருக்கிற காரணத்தினால் அதை விளக்க சொல்லி தலைவர் அவர்கள் பேசினார். அதற்காக பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் கும்பல் தலைவர் மீது அவதூறாக பரப்புகிறார்கள், பெண்களுக்கு எதிரான செய்தியை பரப்புகிறார்கள். அதை கண்டித்து இன்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அவர்களுக்கு தமிழகத்திலே மத கலவரத்தை உருவாக்குவதற்கும் இனக்கலவரத்தை உருவாக்குவதற்கும் பிஜேபி முயல்கிறார்கள். அதை தடை செய்வதற்கும் மனு தர்மத்தை மத்திய அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும், எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என இன்று மாவட்ட ஆட்சியாளர்களிடத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பதாக உறுதி செய்திருக்கிறார்கள். மத கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக எழுச்சி தமிழர் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் பாஜக வணிகர் சங்க பேரவை நிர்வாகி பிரகாஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராணிப்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருநாவுக்கரசரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ், அரக்கோணம் பாராளுமன்ற துணை செயலாளர் ரமேஷ் கருணா, ராணிப்பேட்டை தொகுதி செயலாளர் ராஜா, ஆற்காடு தொகுதி செயலாளர் சிறுத்தை சின்னக்கன், ராணிப்பேட்டை நகர செயலாளர் ராஜசேகர், சிவா, ராஜி, ஹரி, சுரேஷ், நரேஷ், ஆண்டனி, வெங்கட், வழக்கறிஞர் ராஜா, ஜெய்வேல், சிட்டிபாபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மனு அளித்தனர். விசிக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மீது அவதூறு பரப்பி வரும் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் விசிக கட்சியினர் பேரணியாக மனு அளிக்க சென்றனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து விசிக கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து மாலையில் விடுவித்தனர். திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வடிவழகன், தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர்கள் மீது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சில கயவாளிகள் அவதூறு பரப்பி வருகிறார்கள். மனு தர்மம் என்கிற ஒரு நூலில் பெண்களை கொச்சைப்படுத்தி எழுதி இருப்பதை எமது தலைவர் சுட்டிக்காட்டியதை திரித்து பெண்களுக்கு எதிரானவர் என்ற ஒரு ஆளுமையை கொண்டு வருகிறார்கள். அதை கண்டித்து இன்றைய தினம் திருவாரூர் மாவட்ட சார்பில் இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற எச் ராஜா என்கிற ஒரு கயவாடியும் ரகுராம் காயத்ரி ரகுராம் என்பவரும், அதே போல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்திருக்கிற குஷ்பு அவர்களும் இதற்கு முன்பு திருமணமாவதற்கு முன்பே வேறொரு ஆண் நபருடன் தொடர்பு வைத்திருக்கலாம். அதில் மனுதர்ம நூலை தடை செய்வது குறித்து பொதுவெளியில் விவாதிக்க தயார் என்று எழுச்சி தமிழர் சவால் விடுத்ததை கருத்தியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத மதவாத பாஜகவினர் ஈரோடு சென்ற எழுச்சி தமிழருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சங் பரிவார் கும்பலை கண்டித்தும் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விசிக கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தெற்கு மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் ராஜ்குமார், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பாரிவள்ளல், மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன், தொகுதி செயலாளர் தமிழ்குட்டி, மாநில துணை செயலாளர் வேப்பமுத்து, செய்தி தொடர்பு மையம் வடிவேல் முத்து, செய்தி தொடர்பாளர் இளந்தமிழர் முத்து, சாத்தான்குளம் ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் ஐயப்பன், நகர செயலாளர் தென் திருப்போரை தமிழ் செல்வி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சனாதன கும்பலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கூடுதல் ஆட்சியர் அந்த ஊழியர்களின் பணியிட முதுநிலை வருவாய் ஆய்வாளர் நிலையிலான பணியிட மாறுதல்களை வெறுப்போடு அந்த எவ்வித விதிகளையும் பின்பற்றாமலும் ஊழியர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்யாமலும் இந்த பணியிட மாறுதல் உத்தரவினை வழங்கியதை
ரத்து செய்து மீண்டும் அந்த ஊழியர்களின் கோரிக்கைகளின் அடிப்படையில் பணியிட மாறுதல் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மனுதர மனுவை தடை செய்வது குறித்து பொதுவெளியில் விவாதிக்க தயார் என்று எழுச்சி தமிழர் சவால் விடுத்ததை கருத்தியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத மதவாத பாஜகவினர் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசிக கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து இரு தரப்பினரும் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து அருகில் இருந்த விசிக கட்சி மாவட்ட அலுவலகத்திற்கு நேரு சென்ற மாவட்ட எஸ்பி ராதாகிருஷ்ணன் மாவட்ட செயலர் ஆற்றலரசிடம் யாரும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,